Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா SSC Max உடைய நியூ பேட்டர்ன் காட்டிலும் நியூ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எங்க இருந்து வந்தது மென்சுரேஷன் டாபிக்ல நிறைய கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி மென்சுரேஷன் ஜாமெண்ட்ரி இந்த மாதிரி டாபிக்ல ரொம்ப முக்கியம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா ப்ரிசமோட டைப்பு, அதுல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த வீடியோ 10 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ நோட் பென்னோட உட்காந்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா அந்த ப்ரிசம் டாபிக் புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரிசம்னா என்ன? ப்ரிசம்னா ஒரு 3D சாயில் ஷேப்பு. இது வந்து ரெண்டு பேரலல் ஐடென்டிக்கல் பேசஸ். பேரல் ஐடென்டிக்கல் பேசஸ்னா இங்க இருக்கு பாருங்களேன், இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு. இது ரெண்டுமே பேரலா இருக்கும், ஐடென்டிக்கல் பேசஸா இருக்கும். அதுக்கப்புறம் இதோட டைப்ஸ்ன்னு பார்த்தா பேசஸை பொறுத்து தான் மாறும். இப்போ வந்து ரெக்டாங்குலர்னா இந்த மாதிரி கொஞ்சம் ரெக்டாங்குலர் ஷேப்ல மேல இருக்கும், கியூபாய்டா இருக்கும். ட்ரையாங்கிள்னா மேல பேஸ் வந்து இங்க ஒரு ட்ரையாங்குலர் இப்படி வந்துடும். இதுதான் வந்து ட்ரையாங்குலர் ப்ரிசம். ஸ்கொயர் ப்ரிசம்னா இதுதான் ஸ்கொயர் ப்ரிசம். ஓகே, ஸோ அதோட பேசஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், மற்ற விஷயம் எல்லாமே அப்படியே சேமா தான் இருக்கும். ஓகே, இதுல நம்ம என்ன முக்கியமா பார்க்கலாம்னா பேஸ் ஏரியா. பேஸ் ஏரியா என்னன்னா இந்த பாட்டம், இதுதான் வந்து பேஸ் ஏரியா. இந்த ரெண்டு சைடும் இது வந்து ஹைட், இது வந்து ஹைட். ஓகே, லேட்ரல் சர்ஃபேஸ்னா இந்த சைட்ஸ் எல்லாமே, பின்ன அந்த 4 சைடு வந்து லேட்ரல் சர்ஃபேஸ், சைட் ஃபேஸஸ்ன்னு வாங்க. டிஎஸ்ஏனா இந்த எல்எஸ்ஏவும் பிளஸ் 2 பேஸ், ரெண்டு பேஸையும் சைட் சேர்த்துட்டோம்னா அதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. வால்யூம் பொறுத்த வரைக்கும் பின்னாடி ஃபார்முலாவோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பேஸ் ஏரியா இன்டூ ஹைட். ஓகே, இப்போ நம்ம மெயினான ஃபார்முலாஸை பார்த்துக்கலாம். இந்த 3 ஃபார்முலா தான் இங்க, இது மாற மாற நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுதான் விஷயம். ஓகே, வால்யூம் ஆஃப் ப்ரிசம். ப்ரிசமோட வால்யூம் நம்ம பார்த்தோம்னா பேஸ் ஏரியா இன்டூ ஹைட். ஓகே, பேஸ் ஏரியா இன்டூ ஹைட். இப்போ இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயரோடைய பேஸை காட்டிலும் நான் உங்களுக்கு ரெக்டாங்கிள் வச்சு ட்ரையாங்கிள் வச்சு சொல்லி தரேன். ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிளோடைய ஏரியா என்ன ஃபார்முலா? ஹாஃப் பிரெத் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட் இன்டூ ஹைட். இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா வால்யூம் ஆஃப் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளோடைய ப்ரிசமோட வர பேஸுக்கு இதுதான் ஃபார்முலா. இதே ஸ்கொயர்னு கேட்டாங்கன்னா ஸ்கொயரோட ஏரியா என்ன? ஏ ஸ்கொயர்ட் இன்டூ ஹச். அதே மாதிரி ரெக்டாங்கிள்னா என்ன? ரெக்டாங்கிளோட ஏரியாவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஹிண்ட் ஹைட் எல்லாம் பண்ணோம்னா நமக்கு வால்யூம் கிடைச்சிடும் ப்ரிசம் மாடல்ல. இதே எல்எஸ்ஏ, எல்எஸ்ஏ என்னன்னா பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட். ஓகேவா, உங்களுக்கு இன்னொரு கான்செப்ட் சொல்லித்தரேன். நம்மளுக்கு வந்து சிலிண்டர் கான்செப்ட் இதே மாதிரி தான் இருக்கும், பட் சிலிண்டர் வந்து ப்ரிசம் கிடையாது. ப்ரிசம்னா ஸ்ட்ரைட் எட்ஜஸா இருக்கணும், ஸ்ட்ரைட் ஃபேஸஸ்ல இருக்கணும், கர்வ் ஃபேஸஸ் வரக்கூடாது. நம்ம சிலிண்டருடைய கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்? 2 பைஆர் h நம்மளுக்கு தெரியும். 2 பைஆர் h நம்மளுக்கு தெரியும். எப்படி 2 பைஆர் h? இது வந்து ஹைட்டு, இது சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம என்ன சொல்வோம்? 2 பைஆர். அப்போ பெரிமீட்டர்னாலும் சர்க்கம்ஃபரன்ஸ்னாலும் நம்மளுக்கு ஒன்றுன்னு தெரியும், சுற்றளவுன்னு நினைக்கிறேன் தமிழ்ல. அப்போ 2 பைஆர் h நம்ம இப்படி சொல்லுவோம். இது சிலிண்டருக்கு. அதே தான் ப்ரிசத்துக்கும். இதோடைய பெரிமீட்டர், ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்ன? 4a. ஹைட்னா ஹைட் தான், h தான். இதுதான் ஸ்கொயரோடைய எல்எஸ்ஏ. நம்மளுக்கு வந்து ஷார்ப் ஏஜஸ், ஸ்ட்ரைட் ஏஜஸ் இருந்தா நம்ம எல்எஸ்ஏன்னு லேட்டரல் சர்ஃபேஸ்ன்னுவோம். அதே கர்வ்டா இருந்துச்சுன்னா அது சிஎஸ்ஏ நம்ம சொல்லுவோம். ஓகே, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னா நம்மளுக்கு இருக்கிற இந்த ரெண்டு சைட் பேஸையும் 4 சைட் எல்எஸ்ஏவை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடைச்சிரும். எல்எஸ்ஏ பிளஸ் 2 பேசஸ். ஸோ இதுதான் ஃபார்முலா. மனப்பாடமே பண்ண தேவையில்லை, எந்த ஷேப் எந்த பேஸ் கொடுத்தாலும் அசால்ட்டா நம்ம போடலாம். ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான சின்ன சின்ன கான்செப்ட் ட்ரிக் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பேஸ் சேமா இருக்குன்னா வால்யூமும் ஹைட்டும் சேம் ஆயிடும். ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலாவே என்ன? பேஸ் இன்டூ ஹைட். ஸோ அதனால ஹைட் சேமா இருந்தா வால்யூமும் பேஸும் சேம் ஏரியால இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் டைமென்ஷன் சேஞ்ச் ஆகுறது, வால்யூம் சேஞ்சஸ் இன் ப்ராடக்ட் ரேஷியோ, ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ சைடு வந்து டபுள் ஆச்சுன்னா அதோடைய வால்யூம் வந்து 8 டைம்ஸ் ஆகும். ஓகே, அப்போ அதோடைய ஏரியா
எத்தனை டைம்ஸ் ஆகும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியுதான்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஏ இருக்கு, ஏன்றது ஒரு சைடு இருக்கு. இப்போ ஏ வந்து 2 டைம்ஸ் ஆகுது, டபுள் த டைம் ஆகுது. அப்போ ஸ்கொயரோடைய வால்யூமோட ஃபார்முலானா ஏ கியூப். அப்போ 2 கியூப் என்ன 8. ஓகே, அப்போ வந்து வால்யூம்னா கியூப் பண்ணணும், ஏரியா தான் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ஏரியாவோட ஆன்சர் என்னன்னு கீழே சொல்லுங்க. அதுக்கப்புறம் மெயினான ஷார்ட்கட் கான்செப்ட் நம்ம சொல்லலாம், ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. when cut parallel to base, parallel நம்ம பேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணோம்னா அது வந்து ஸ்மாலர் ப்ரிசமா மாறிடும். ஓகேவா? இப்போ இப்படி கட் பண்ணா எனக்கு டூ பீசஸ் கிடைக்கும்ல, அதுதான் parallel. இந்த பேஸுக்கு பேரலா நான் இப்படி கட் பண்ணாலும் சரி, இல்லை நான் இப்படி கட் பண்ணாலும் சரி, ஸ்மாலர் ப்ரிசமா எனக்கு மாறிடும். அதுக்கப்புறம் வால்யூம் ரேஷியோ ஹைட் ரேஷியோ என்னதான் நம்ம சேஞ்ச் பண்ணாலும் இதோடைய வால்யூம் அதோட வால்யூம் சேமாக தான் இருக்கும் பேரலா நம்ம கட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் வாட்டர் ஃபில்லிங் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம்னா இந்த மாடல் வந்து அதிகம் கேட்கல, பட் கேட்டாலும் ஏரியா இன்டு ஹைட் தான். வால்யூமை பொறுத்த வரைக்கும் அதோடைய உள்ள இருக்க கெப்பாசிட்டியை தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா மிஸ்ஸிங் ஹைட்டு, பேஸ் ஏரியா கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ரேஷியோ ஆஃப் வால்யூம்ஸ், இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நான் அப்கமிங் செஷன்ஸில் கொண்டு வரேன். இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியறதுக்காக ஒரு 5 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். அதில் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஹோம் ஒர்க். ஓகே, ஃபில்லிங் டேங்க்கு, அதுக்கப்புறம் கட்டிங் வால்யூம், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கு. ஓகே, இதில் ப்ரோ டிப்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஐடென்டிஃபை பேஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஸ் தான் பார்க்கணும், என்ன பேஸ்னு. ட்ரையாங்கிளா, ஸ்கொயரா, ரெக்டாங்கிளா, ட்ரப்பிசம் கொஷின் இருக்கு. பட் இன்னைக்கு கொண்டு வந்தாலும் கஷ்டம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டாப்பிக்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும், அதனால நான் கொண்டு வரல. நம்ம வந்து மேக்ஸ் தனியாக சால்வ் பண்ணுவோம்ல, அப்போ நான் கொண்டு வரேன். வால்யூம் வந்து டைரக்டா பேஸ் இன்டு ஹைட் தான். நீங்க டைரக்டாவே நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்த மாதிரி ட்ரையாங்கிளோடைய வால்யூம் ப்ரிசம், ட்ரையாங்குலர் ப்ரிசமோடைய வால்யூம் நம்ம என்ன பேஸ் இன்டு ஹைட்டு, ட்ரையாங்கிளோடைய ஏரியா என்ன பேஸ் ஏரியா, பேஸ் இன்டு ஹைட். இந்த ஹைட் வேற இந்த ஹைட் வேற. ஓகேவா? இது கேபிட்டல் ஹெச், ஸ்மால் ஹெச். அதே மாதிரி எல்எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் பெரிமீட்டர் அண்ட் ஹைட், கூட சுற்றி இருக்கிற நாலு சர்ஃபேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ரேஷியோ அண்ட் கம்பேரிசன் கொஸ்டின்ஸ் நிறைய பேட்டர்ன்ல நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த ப்ரிசமை நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து சிஜிஎல்லோடைய டியர் 2ல கேட்ட கொஸ்டின். எந்த இயர் நான் பார்க்கல, பட் சிஜிஎல்ல கேட்டது தான். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன பார்க்க சொல்லியிருக்கேன், பேஸ் என்ன கொடுத்துருக்கீங்க, பேஸ் ஆஃப் த ரைட் ப்ரிசம் இஸ் ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள்ட்டாங்க. ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிளுடைய இது என்ன கண்டிஷன், 3 சைடும் சேம். ஓகே, நீங்க இப்படி வெர்டிகலாவும் வரைஞ்சிக்கலாம், இல்ல ஹரிசாண்டலாவும் நீங்க வரைஞ்சிக்கலாம். ஓகே, இதை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். எப்பொழுதுமே நம்ம டேஷ் லைன் யூஸ் பண்ணுவோம், எதுக்குன்னா நம்மளுக்கு அந்த கோடு தெரியலனா. பட் இது வந்து நம்ம மேல இருக்கனால டைரக்டா நான் மேல போட்டுட்டேன், இதுக்கும் நேரம். சரி, இப்போ என்ன கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க, ஈச் சைடு என்ன, இதோட சைடு ட்ரையாங்கிளோட சைடு 4 சென்டிமீட்டர்ன்ட்டாங்க. இப்போ நான் ட்ரையாங்கிளை மட்டும் தனியா எடுத்து எழுதுறேன். ட்ரையாங்கிளுக்கு வேற கலர் வச்சுக்கலாம், ப்ளூ கலர். ஓகே, இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நான் தனியா எடுத்து எழுதுறேன். இதோட சைடு ஒன்று பார்த்தோம்னா 4ன்ட்டாங்க. ட்ரையாங்கிளோட ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிளோடைய பெரிமீட்டர் என்ன, 3 சைட்ஸ். பெரிமீட்டர்னாலே 3 சைடு நம்ம ஆட் பண்ண போறோம்னு அர்த்தம். அப்போ 3 சைடு சேமா தான் இருக்க போது 3a. நம்மளுக்கு ஏ தான் வந்து 4ன்ட்டாங்க. அப்போ நம்மளுக்கு பெரிமீட்டர் எவ்வளோ, 12. அப்போ P is equal to 12ன்னு சொல்லலாமா? ஓகே, ஒரு இது முடிஞ்சிருச்சு. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, எல்எஸ்ஏ கொடுத்துருக்காங்க, வால்யூம் கேட்குறாங்க. ஓகே, எல்எஸ்ஏ கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு பெரிமீட்டர் தெரிஞ்சிச்சு. எல்எஸ்ஏவோட ஃபார்முலா என்ன, பெரிமீட்டர் இன்ட்டு ஹைட். அப்போ இதை வச்சு ஹைட்டு கண்டுபிடிச்சு வால்யூம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல ப்ரிசமோட வால்யூமோட ஃபார்முலா என்ன ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட். நமக்கு ஹைட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். பேசிக் கொஸ்டின்ல நம்ம கொடுத்துட்டாங்க ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ எல்எஸ்ஏ எவ்வளோ கொஸ்டின்ல 120, பெரிமீட்டர் எவ்வளோ 12 இன்ட்டு ஹச். ஹச் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். அப்போ வால்யூம் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ட்ரையாங்கிளோடைய ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிளோடைய ஏரியா என்ன, √3/4 a² இன்ட்டு ஹச் நம்ம சொல்லலாமா? a² என்ன
சைடு வந்து 4. அப்போ √3 into divided by 4. 4 into 4 into h வந்து 10. இப்போ ஒரு 4க்கு ஒரு 4 கேன்சல். 40 √3 சென்டிமீட்டர் கியூப். ஏன்னா நம்மளுக்கு வால்யூம் தானே கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் 40 √3. இவ்வளோதான். ப்ரிசமை பொறுத்த வரைக்கும் பேஸ் தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஷின்லாம் ப்ரிசம் டாப்பிக்கை பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடுவீங்க. எனக்குமே ப்ரிசம் பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பயமாக இருக்கும். ப்ரிசம் பிரமிடு, ஏன்னா நம்ம படிச்சுட்டு போகிறது கோனஸ் சிலிண்டர் ஃப்ரஸ்ட்ரம் கேட்டால் கூட சில டைம் நம்ம பயப்படுவோம். ட்ரப்பிசம் கேட்டாலும் நம்மளுக்கு, ஏன்னா இந்த மாடல்ஸும் நம்ம அதிகம் பார்க்காதனால தான் நம்மளுக்கு பயமே தவிர, இதெல்லாம் அந்த மாடல் நிறைய நம்ம பார்க்க இதுவும் சிலிண்டர் கோன் மாதிரி ஈஸியாக நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இது எல்லாமே நம்மளுடைய மைண்டை பொறுத்து தான். சரிங்களா? அடுத்து அதே மாதிரி மாடல் ரைட் ப்ரிசம் ட்ரையாங்கிள். இது வந்து ட்ரையாங்கிள்னு கொடுத்துட்டு 3 சைடு கொடுத்துட்டாங்க. இப்போ 3 சைடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அது வந்து ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளாக தான் இருக்கணும். ஓகே, டயக்ராம் அதே மாதிரி டயக்ராம் தான். நான் தனியாக உங்களுக்கு ட்ரையாங்கிளுக்கு மட்டும் நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ட்ரையாங்கிளுக்கு மட்டும் வரைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து 20, ஒரு சைடு 21, ஒரு சைடு 29ன்ட்டாங்க. ஓகே, என்ன கேட்குறாங்க? எல்எஸ்ஏ கேட்குறாங்க. எல்எஸ் உடைய ஃபார்முலா என்ன? பெரிமீட்டர் இன்ட்டு ஹைட்டு. ஓகே, நம்மளுக்கு ஹைட் தெரியுமா? தெரியாது. பட் ஆனால் வால்யூம் கொடுத்துருக்காங்க. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு. சரி, இப்போ வால்யூம் வச்சு நம்ம ஹைட்டு கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டுன்னு தெரியும். வால்யூம் வந்து 7560 பேஸ் ஏரியா. இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா நம்ம பார்த்தோம்னா இன்டு பேஸ். பேஸ் வந்து நம்ம எவ்வளோ வச்சுக்கலாம்? எது கம்மியாக இருக்கோ அதிகமாக இருக்கிறது பெர்பெண்டிகுலர் ஹைபாட்னஸ் நம்ம பார்ப்போம். மற்ற ரெண்டு தான் நம்ம எடுத்துப்போம், ஒன்று பேஸாகவும் ஒன்று ஹைட்டாகவும். அது எது ஹைட்டோ எது பேஸும் நம்ம தீர்மானிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பேஸ் வந்து 20ஆகவும் ஹைட் வந்து 21ஆகவும் வச்சுக்கிட்டேன். ஓகே, இன்டு ஹச், கேபிட்டல் ஹச். இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா இந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சால்வ் பண்ணோம்னா இது 10 ஆயிரும். 10க்கு ஒவ்வொரு 0 கேன்சல். 1 6 3 6 36 3 டைம்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ ஹச் பார்த்தோம்னா நம்மளுக்கு 36 தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க, எல்எஸ்ஏ கேட்டிருக்காங்க, பேஸும் பெரிமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் என்ன? மூணுத்தையும் ஆட் பண்ணா பெரிமீட்டர் தெரிஞ்சிடும். அப்போ 20 + 21 + 29 into 36. இதை ஆட் பண்ண எவ்வளோ? 30 70. ஓகே, அப்போ 70 into 36 மல்டிப்ளை பண்ணா எவ்வளோ? மல்டிப்ளை பண்ணா 210. கடைசியில் என்ன முடியுது? 6ல் தான் முடியுது, 2ல் தான் முடியுது, 42 வரும். அப்போ 2520. இதுதான் வந்து இந்த சம்மோடைய ஆன்சர். இந்த சம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசா நான் சால்வ் பண்ண மாதிரி நீங்க நினைக்கலாம். ரீசன் என்னன்னா உங்களுக்கு புரியறதுக்காக நான் பொறுமையா சால்வ் பண்ணது. நம்மளுக்கு ஹைட்டு வேணும். எதுக்கு ஹைட் வேணும்? எல்எஸ்ஏ கண்டுபிடிக்க. பெரிமீட்டருக்கு வந்து நம்ம மூணுத்தையும் ஆட் பண்ண பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். இங்க நம்மளுக்கு ஹைட்டு பிரச்சனையா இருந்ததுனாலதான் நம்ம வால்யூம் வச்சு நம்ம ஹைட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அடுத்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். எந்த ட்ரையாங்கிள் கேட்டாலும் அதே ப்ரொசீஜர், அதே ஃபார்மேட் தான். ஓகே, இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு நான் சால்வ் பண்றேன். 5th கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதுவும் ட்ரையாங்கிள் தான். ஓகே, இங்கே அதே மாதிரி தான் வரும். இது என்ன 3Dனால நம்ம 3Dயால இந்த இதில் வரைய முடியாது. ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு டயக்ராம் மாதிரி போட்டுக்கலாம். இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ட்ரையாங்கிள் பேஸ், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேஸ் வச்சிருக்கிறது. ஓகே, இதில் ஹைபாட்னஸ் தான் எப்பொழுதும் பெருசாக இருக்கும். இது 12ன்னு வச்சுக்கோங்க, இது 9ன்னு வச்சுக்கோங்க, இது 9, 12, இது 15ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு தேவை ஹைட். இந்த கொஸ்டின்ல டைரக்டா நம்மளுக்கு ஹைட் மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்டூ ஹைட். பேஸ் என்ன? 12 9 into 12. ரெண்டு சின்ன சைடு தான் நம்ம எடுத்துக்கணும், பெரிய சைடு நம்ம டீல விட்டுறணும். அப்போ 12 9 into 12 into h. வால்யூம் எவ்வளோ? 648. ஓகே, இது பார்க்க 9 டேபிள் அடிப்படுற மாதிரி இருக்கு. கலர் மாத்திக்கலாம். இது பார்க்க 9 டேபிள் அடிப்படுற மாதிரி இருக்கு. அப்போ அடிச்சோம்னா 7 18 2. ஓகே,
அப்போ இந்த 12க்கும் இந்த இது இருங்க, நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். h/2 into 12. அப்போ 12 இதை அடிச்சோம்னா 6. h is equal to 12 into 6. அப்போ ஆன்சர் 12 சென்டிமீட்டர். ஓகே, இந்த மாதிரி தான் ஈஸியாக தான் இருக்கும். கொஸ்டின் தான் ரொம்ப பயங்கரமா ப்ரிசம்னு பார்த்தோன்னே நிறைய பேர் நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. இந்த லெக்சருக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ப்ரிசர்வை பார்த்தாலே நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இந்த சம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும், பட் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவும் வால்யூம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும்? பேஸ். என்ன பேஸு? ட்ரையாங்கிள் பேஸு. இப்போ நான் டயக்ராம் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன், ஏன்னா எல்லாமே சேம் மாடல் தான். டயக்ராம் இல்லாமல் இப்போ பார்த்தோம்னா என்ன? ட்ரையாங்கிள் 16 ஒன்று, 30 ஒன்று, 35 ஒன்று. சரி இருங்க, என்ன நம்ம ஒரு டயக்ராமே போட்டுக்கலாமே. எவ்வளோ நேரம் ஆக போகுது? 34, 16, 30. ஓகே, டைரக்டா நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கலாமா? முடியும், ஏன்னா ஹைட் நம்மளுக்கு தெரியுது. வால்யூமோட ஃபார்முலா என்ன? பேஸ் ஏரியா இன்டூ ஹைட். பேஸ் எவ்வளோ? பேஸ் வந்து இதோடைய ஃபார்முலா என்ன? half பேஸ் இன்டூ ஹைட் இன்டூ ஓவரால் ப்ரிசம் ஹைட். இது வந்து ட்ரையாங்கிள் ஹைட், அது வந்து ப்ரிசம் ஹைட். ஓகே, அப்போ பேஸ் எவ்வளோ? எது ரெண்டு நம்பர் சின்னதோ அது நம்ம எடுத்துக்கலாம். 16, 30 இன்டூ 32. அப்போ வால்யூம் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இது நான் அடிச்சிடுறேன். 8. அப்போ 8 இன்ட்டு 3 இன்ட்டு 32. யூனிட் டிஜிட்டில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 6. 6 இன்ட்டு 8 48. நம்மளுக்கு எப்பொழுதுமே 0 கடைசியில் வந்துடும், ஏன்னா ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அந்த குவான்டிட்டி 0 வந்துடும், ஏன்னா 4 ஆப்ஷனில் 0 இருக்குது. அப்போ 8ல் முடிகிற ஆப்ஷன் 2 தான் இருக்குது. ஏன் நான் வந்து இங்கே 30 தான் எடுத்திருக்கணும், பட் நான் 3ன்னு எடுத்தது ரீசன் நம்மளுக்கு இந்த கடைசி டிஜிட் கண்டுபிடிக்க. அப்போ 2 ஆப்ஷன் நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன்ல இருக்கு. அப்போ ஏ இல்லாட்டி பி தான் ஆன்சரா வரப்போகுது. அப்போ இது ரெண்டும் வரப்போறது இல்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? லேட்டரல் சர்ஃபேஸ் கண்டுபிடிச்சிடலாம். லேட்டரல் சர்ஃபேஸோட ஃபார்முலா என்ன? எல் இஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டர் இன்ட்டு ஹைட். பேஸ் இன்ட்டு ஹைட்னா வால்யூம், பெரிமீட்டர் இன்ட்டு ஹைட்னா லேட்டரல் சர்ஃபேஸ். அப்போ பெரிமீட்டர் என்ன? மூணுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ? 50, 30, 80. அப்போ 80 இன்ட்டு 32. 80 இன்ட்டு 32 எவ்வளோ? 2400 ப்ளஸ் 160. அப்போ 2560. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இந்த மாதிரி தான் ஈஸியாக நீங்கள் கால்குலேஷன் வச்சுக்கணும். ஓகே, இது ஹோம்ஒர்க். இதில் என்ன உங்களுக்கு வித்தியாசமாக கொண்டு வந்திருப்பேன்னா, இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு ட்ரையாங்கிள் சொல்லியிருப்பேன், இது வந்து ஸ்கொயர் பிரிசம். ரொம்ப ஈஸி தான் இதுவும், நீங்கள் பயப்படவே வேணாம். ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் மட்டும் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டீங்க, எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி கொஸ்டின் தரீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ நான் வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் வச்சு சொல்லி கொடுத்துருனா நீங்கள் எப்படி ஏதாவது ஸ்கொயரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, இது உங்களுக்கு செக் பண்ணுறது தான். ஓகே, வேணா நான் உங்களுக்கு ஃபார்முலா கூட நானே சொல்கிறேன். ஃபார்முலா பேஸ் இன்டூ ஹைட், பேஸ் ஏரியா இன்டூ ஹைட். ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் இன்டூ ஹைட். ஓகே, இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன? டோட்டல் சர்ஃபேஸ் என்ன? LSA ப்ளஸ் 2 பேஸ். ஓகே, இந்த ஃபார்முலாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். சரியா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்காக ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம அடுத்து வந்து பிரமிட் கொண்டு போகலாம். இந்த சம்முக்கு தயவு செய்து ஆன்சர் சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சா இல்லைன்னு எனக்கு தெரியும். நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டு கடைசியாக நம்ம MPQs மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் உங்களுக்கு இந்த PDF வேணா இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சாயங்காலம் இல்லாட்டி நாளான்னைக்கு உங்களுக்கு இந்த PDF வந்துடும். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.